அம்மா போதுமா போதும், உன் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வாயெல்லாம் கூசுது. நீ செய்யற காரியம், நீ பேசுற பேச்சு, எதை பார்த்தாலுமே எனக்கு எரிச்சல் தாமா வருது. இந்தா நீ என்ன இதுக்கு தானே எல்லாத்தையுமே வந்து திருப்பி திருப்பி போட்டு அலைய விட்டு எல்லா குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்த, இந்த அப்படி அப்படின்னு ஒரு செக் லீஃபை தூக்கி கிழிச்சு ஏறிய அப்படியே வந்து பார்த்தா அந்த பக்கம் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. அப்படியே வந்து சிந்தாமணி பார்த்துக்கிட்டே வந்து என்னங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா சிந்தாமணியுடைய முன்னாள் கணவர் ரேகாவோட அப்பா அவர் வந்து இந்த பார் போதும் சிந்தாமணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ப்ரொடிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சத்யாவை திருப்பி வந்து கூப்பிடுறாரு அந்த ஓனர். கூப்பிட்டு தம்பி சத்யா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னா வந்து சத்யா டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஃபோனில் ஓனர் இப்போ கூப்பிட்றாருக்கா, அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எப்படியாச்சும் பணத்தை மட்டும் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நம்ம வந்து கண்டிப்பாக கட்டிடுவோம், இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஷூரிட்டிக்கு எதுவும் கிடையாது, ஆனால் கொடுத்துருவோம் தான்க்கா சொன்னேன், எப்படியாச்சும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் தான்க்கா நினைக்கிறேன், அதுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நானும் கூட வரேன்டா, ஒரு வேளை ஒரு ஹெல்ப் பண்ணாரா அவருக்கு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லணும், ஏற்கனவே அவர்கிட்ட நான் காசெல்லாம் வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டலாம் போய் பேசினான் ஒரு தடவை, அவருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைக்கா எதுக்குக்கா அப்படின்னா இல்லை நானும் வரண்டா, எதா இருந்தாலும் வந்து அவர் முறைப்படி வந்து என்ன கணக்கு தானே கடன் கொடுக்குறாரு, நீ வேலை பார்க்கறதுக்காக சிபாரிசு பண்ணி கேட்டேன், நான் வரண்டா அப்படின்னு கூட கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக அப்பன்னு பார்த்து முத்து கால் பண்ணுறாரு. முத்து கால் பண்ண உடனே ஏங்க நான் அந்த இவர் சத்யாவோட ஓனரை பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஓ ஓனர்னா இப்போ ரேகாவோட அப்பாவை சொல்கிறியா அப்படின்னா, ஆமாம் ஆமாம், அவரும் இப்போ சிந்தாமணியும் ஒன்றா தான் இருக்காங்களா அப்படின்னா, இல்லை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எப்பயோ விவாகரத்தில் ஆகி பிரிஞ்சுட்டாங்க போல, அவர் ரொம்ப நல்லவருங்க, எல்லாருமே ஊர்லேயுமே சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு கஷ்டத்துக்கு கடன் கொடுப்பாரு அப்படின்ட்டு. என்ன அவர் ஃபினான்ஸ் கம்பெனியில் சில பேர் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணது ஒத்து வரன்ற போது நம்ம சத்யா தான் போய் சரி பண்ணியிருக்கான் அப்படின்னா, இல்லை இந்த ஸ்வேதா 5 லட்சத்தை கொடுத்துருச்சு அந்த பொண்ணு, ஆனால் வேணா இன்னும் ஒரு 1 லட்சம் எப்படியா நான் ஏற்பாடு பண்ணுறேன், நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் கேட்குறேன்னுச்சு, என்னால் நீ கடனாளியெல்லாம் ஆவேணாமா, இந்த 5 லட்சத்தை எப்படியாச்சும் இந்த நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோமா சீக்கிரம்னு சொல்லிட்டேன். இதோட வந்து இவர் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நமக்கு உதவியாக தான் இருக்கும், ரவியும் சேர்ந்து திருப்பி ஒரு 50,000 to 1 லட்ச ரூபா வரைக்கும் எங்களால் எப்படியா புரட்ட முடியுமான்னு பார்க்குறோன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு 4 லட்சம் இவர் கடன் கொடுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும், ஏன்னா கையில் வேறு எதுவும் காசு இல்லை அப்படின்னு முத்துவும் சொல்லிகிட்டு இருக்காரு. முத்துவும் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா அதே சமயத்தில் டக்குன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா சிந்தாமணி இப்போ வந்து ரேகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி ஏமா கண்ணு ரேகா கண்ணு நீ என்ன திடீர்னு சென்னைக்கு வந்துட்டியாமே அப்படின்னு வந்து கேட்டோன்னா, ஆமாம் எனக்கு ஹைதராபாத்லேயே இருந்தேன், ஹைதராபாத்தில் தனியாக இருக்கதே கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா அமெரிக்காலே தனியாக தானே இருந்த அப்படின்னா, அது வேற இப்போ இது வேறம்மா, ஒரு ஊரில் இருந்து அங்கே இருக்கிறது எதாக இருந்துச்சு, அதாவது லீவு தானே ஒரு 3-4 நாள் இங்கே வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது சிந்தாமணிக்கு. யார் கூட இருக்க, யாரை பார்க்க போயிருக்க அப்படின்னா, அப்பா கூட தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா, ஓ சரி நானும் வீட்டுக்கே வரனே அப்படின்னா, நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா, இல்லை நான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அப்பாவுக்கு மேலே அது பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னா, இல்லை இப்போலாம் நானும் உங்கள் அப்பாவும் பேசிக்கிறோம், நான் வரேன் அப்படின்னா அவங்க வரத்துக்கு ரெடியாக வராங்க. ரெடி ஆகும் பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ திடீர்னு எங்க நேற்று வேற வந்து இப்போ வீட்டுக்கே வந்து அந்த நோட்டீஸில் 2 நாளுக்குள்ளார நம்ம பணத்தை கொடுக்கலன்னா அவ்வளோதான் காலின்னு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள பணத்தை புரட்டி திருப்பி அந்த கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம வந்து அந்த செக்யூரிட்டிக்கு 10 லட்சம் கொடுக்குறோன்னு சொன்னால் தான் நம்ம பக்கம் வரதுக்கான நியாயம் வரதுக்கு வாய்ப்பாச்சு இருக்கு, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணணுங்க அப்படின்னு மீனாவும் முத்துக்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டு இருக்க. ஆமாம் எனக்கு புரியுது, நீ அவர் வீட்டு தானே போறீங்க, அவர் வீடு எனக்கு தெரியும், நானும் அங்கே வரேன், நீங்கள் எதுக்கு, நான் வரேன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நேராக கிளம்பி வராங்க. வரும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக முதல்ல மீனாவும் சத்யாவும் இறங்கி பைக்ல இருந்து இறங்கி உள்ளார போகிறாங்க. உள்ளார போனால் வந்து அவர் உட்காந்துருக்காரு, அவர் கூட ஒரு 2 பேர்லாம் உட்காந்துருக்காங்க, அவருக்கு அவர் ஆட்கள்லாம் இருக்காங்க. வந்துட்டு உள்ளே வந்தோடனே வந்து, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரிய மனசு பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு மீனா கையை கூப்பி வணக்கம் சொல்லிட்டே உள்ளாரனோடைய சொன்னேன், நீ ஏமா வந்த, சத்யா நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியப்பா, உன்ட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் தானே சொன்னேன் அப்படின்ட்டு வந்து சொன்ன உடனே சார் அப்படின்னு ஒரு கேட்டால் ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுறாரு. பார்த்தா இதான்ப்பா தம்பி உன் டெர்மினேஷன் லெட்ரு, நீ இனிமேல் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண வேணான்னு சொல்கிறது தான் உன்னை கூப்பிட்டேன், நீ நடந்துக்கிறது பண்ணுறது இது எதுவுமே எனக்கு ஒத்து வரல அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது தான் மாடியிலேருந்து இது வந்து விஷயத்தை ரேகா பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே வந்து நீ என் பொண்ணோட நெருங்கி பழகிறதாகவும் தேவையில்லாமல் வந்து உன் மனசுலையும் அவன் மனசுலையும் சின்ன பொண்ணு அவன் மனசில் ஆசையெல்லாம் வளர்க்குறதாகவும் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் ஒத்து வராதுப்பா, சொத்துக்காக ஆசைப்படுறவங்க அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம், நான் முறைப்படி கஷ்டப்பட்டு வளரணும்னு நினைக்கிறேன். வேகமாக வந்தோடனே வந்து பாஸோட பொண்ணை வந்து லவ் பண்ணி அந்த சொத்தை அபகரிச்சிடலாங்கிற எண்ணமே தப்பு தம்பி, முதல்ல அதனால் இதுக்கப்புறம் நீ என்ன வேறு நல்ல வேலை தெரியும், என் பொண்ணு பின்னாடி வராதுன்னு சொல்ல தான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் நிறுத்துங்கப்பா அப்படின்னு குரல் கேட்குது. மேலேருந்து நடந்து வராங்க ரேகா. யாருப்பா சொன்னா சொத்துக்காக லவ் பண்ணுறாரு, யார் உங்கள்கிட்ட சொன்னாங்க, அம்மா சொன்னாங்களா அப்படின்னா, அம்மா நீ உள்ளருமா அப்படின்னா வந்து, இந்த பாருங்கப்பா போதும்பா, எனக்கோ சத்யாவுக்கோ இந்த சொத்து பணங்கள்லாம் விஷயம் இல்லை, அவர் என்னை ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆளாக ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார், அதே சமயத்தில் அவருடைய குணங்கள் எனக்கு பிடிச்சிருந்தனால நானும் அவரும் லவ் பண்ணுறோம், அவ்வளோதான்.
நீங்க இப்ப எதுக்காக இவங்க பணம் கேட்டுட்டு இருக்காங்கிறீங்க? அவங்க வீடே ஜப்தி ஆக போதுங்க தான் பணம் கேட்டுட்டு இருக்காங்க. அது காரணம் யாரும் உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? அப்படின்னா வந்து யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, உங்க முன்னாள் மனைவி தான், என் அம்மா. அவங்க செஞ்ச வேலை தான் எல்லாமே. அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து யாருக்குமே பிடிக்கல. அவங்க தான் வந்து உங்கள்ட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி பேசுற ஆளே இல்லை, இப்படி பேசுறீங்கன்னா உங்கள்ட்ட அம்மா வந்து ஏத்தி விட்டுருப்பாங்க. அவங்க இந்த குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி நடுத்தெருல போய் விட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இல்லை, எத்தனையோ விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆள் ஒருத்தரை அனுப்பி இப்போ வந்து முத்துவும் மீனாவும் வந்து மீனா வந்து அவங்க அந்த பூ வியாபாரிகள் சங்கத்தை தேர்தலில் நின்னாங்க. அவங்க ஜெயிச்சு அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த நாமினேஷன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேகமாக கத்தியை வச்சு குத்த போய் அவங்க கணவரை நடுவில் இவங்க உள்ளார போது இவங்களுக்கு உடம்பெல்லாம் காயமாகி ஹாஸ்பிட்டலில் கிடந்தாங்க. அதுக்கு காரணமும் அவங்க தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னமும் பல விஷயங்கள் அவங்க தான் வந்து தப்பா நம்ம அம்மா தான் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்தவங்கள்ட்டே இப்போ நெருங்கி பழகி, இவங்க மாமியார் கிட்ட நெருங்கி பழகி அவங்க கிட்ட வந்து நாங்கள் கடன் தரோம், எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் இருக்காருன்ட்டு இவங்க காசையே கொடுத்து கையெழுத்த ஒன்று வாங்கி, அதுவும் போலி கையெழுத்து வாங்கி அதை வச்சு இப்போ அந்த குடும்பத்தை வந்து இப்போ வந்து நாளைக்குள்ளார வீட்டை வந்து ஜப்தி பண்ண போறேன் நான், ஏலத்துக்கு விட போறேன் நான் அப்படின்னு வந்து அவங்க குடும்பத்தை துரத்தி விட்டாங்க. அவ்வளோ மோசமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க சொன்னாங்க நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதப்பா என்னை பத்தி, நான் வந்து அவ்வளோ லூஸா நான் திடீர்னு என்ன யாராச்சும் வந்து அப்படியே வந்து என்ன செல்லமா பேசி கொஞ்சம் பேசினா வந்து ஏமாந்து போயிடுவேனா? நான் எம்பிஏ முடிச்சவப்பா, அங்கே வந்து யூஎஸ்ல போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்து பிசினஸை பார்த்துக்கிற அளவுக்கு திறமையான பொண்ணு. என்னை யாரும் ஏமாத்தலாம் முடியாது. எனக்கு மனசு வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நானே உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஸ்டேட்டஸ்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, அவர் நல்ல பையனா உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளார வந்து முத்து வராரு. முத்து வந்தோடனே முத்துவை முறைச்சிட்டு சிந்தாமணி வராங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டு உள்ளார வர, மா நீங்க முதல்ல எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு இந்த அப்பா செக் புக்கை கொடுங்க அப்படின்னு வேகமாக செக் புக் கேட்க இவரும் வந்து அப்படி டக்குன்னு செக் புக்கை நீட்டின உடனே வந்து செக் புக்கில் எழுதி டக்குன்னு வந்து என்னமா உங்களுக்கு இப்போ என்ன எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு? இவங்க பணம் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை நானும் அப்பாவும் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இவங்க இப்போ கம்பெனிக்கு நான் வந்து அவங்க மாதம் வந்து அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து அடைச்சிப்பாங்க. இனிமே நீங்கள் இவங்களை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நீட்ட. என்ன ரேகா கண்டு என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, போதுமா நிறுத்துங்க. அப்பா கிட்டக்க தேவையில்லாம சத்யாவை பற்றி சொல்லி ஏற்றி விட்டு என்னை திடீர்னு ஹைதராபாடுக்கு அனுப்புனதே உங்கள் பிளான் தான் அப்படிங்கிறத அப்பாவே வந்து பேசும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ சத்யாவை வந்து அப்படியே துரத்தி விட்டலான்னு பார்க்குறீங்க. அப்படியே வந்து இது இல்லாமல் அந்த குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிடலான்னு பார்க்குறீங்க. இதில் இந்த வந்து பூ வியாபாரிகள் சங்கத்தலைவி போஸ்ட்டை மட்டும் ராஜினாமா பண்ணு, உனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சொன்னீங்களாமா. நீங்கள் ராஜினாமா பண்ண அடுத்த நிமிஷமே இவங்களையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டையும் வந்து அபகரிச்சுக்க தான் போறீங்க. இதில் வேற நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறேன். நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுற அளவுக்கு நல்லவங்களா இருந்தால் ஏன் எங்கள் அப்பாவும் நானும் இங்கே உங்களை விட்டு தனியாக வந்திருக்க போகிறோம்? முதல்ல தயவு செஞ்சு இதை பிடிங்க அப்படிங்கும்போது என்னங்க இப்படி பேசுகிறா அப்படின்னா, சிந்தாமணி போதும், நான் உறவே வேணான்னு தள்ளி இருந்தது காரணமே நீ என்ன மாதிரிலாம் நடிப்ப, எப்படி மோசமாக நடந்துப்பேன்னு தெரிஞ்சுதான். இருந்தாலுமே வந்து நம்ம பொண்ணு விவகாரம் நீ வந்து பேசினதில் நான் தேவையில்லாம் மயங்கி ஏமாந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து நான் எந்த பேச்சும் வச்சுக்க விரும்பல. செக் புக்கை வாங்கிட்டு செக்லீஃபை வாங்கிட்டு கிளம்பு, உனக்கு பணம் தானே வேணும், என்னைக்குமே உனக்கு பணம் தான் தேவைப்பட்டிருக்கு, அதை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல சிந்தாமணி ஷாக்காகி பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்க கருத்தை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான பல சம்பவங்கள்லாம் வந்து பாண்டியன் ஷோ சீரியலையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சீரியலை பற்றி உங்க கருத்தையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.